எவ்வளவு மிரட்டினாலும் ஹிந்தியை ஏற்க மாட்டோம் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை கொட்டிவாக்கம் YMCA மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசு எவ்வளவு மிரட்டினாலும் இந்தியை ஏற்க மாட்டோம் என்றார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இந்திய எங்க மேல திணிக்காதீங்க. எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும். தேவைப்பட்ட இந்தி என்ன கிரேக்கம் லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம். மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என எந்த சட்டத்தில் இருக்கிறது என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார்? தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும். மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? உங்களால ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில நடத்த தெரியல. நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? பேருதான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜகவினர் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதீர்கள் என முதலமைச்சர் கூறினார். மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு, மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க. தயவு செஞ்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. நாம எல்லாரும் ஓரணியில் இருக்கோம்னு மற்ற மாநிலங்களுக்கு காட்டணும். அது மூலமா தான் வர இருக்கக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்த நம்மோட உரிமையை வென்றெடுக்க முடியும். வென்றெடுத்தால் தான் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நாம் இதை செஞ்சாகணும். இத தவறு விட்டோம்னா நமக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். எனவே நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், நாம் எல்லாரும் ஒற்றுமையா ஒரே அணியிலே இருப்போம். தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம். திமுக கூட்டணியில் விரிசல் விடுமா என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் ஆசையில் மண் விடுமே தவிர கூட்டணியில் விரிசல் விடாது என முதலமைச்சர் கூறினார். 2021 தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும். தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திக தலைவர் கி வீரமணி, விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர்.